ஏ ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இவா ஒவ்வொரு வீடியோல ஒவ்வொரு கெட்டப்பா இருக்காளுன்னு சொல்லி பாக்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு இவ்வளோ மேக்கப் இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் இன்னைக்கு என்னோட பர்த்டே தான். அதனால தான் இன்னைக்கு காலையிலே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து பக்தி பலமா சந்தன குங்குமத்தோட ஒரு கெட்டப்பா உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன். அதனால நீங்க இதை ஒன்றும் பெருசா எடுத்துக்க வேண்டாம். இப்போ நான் உங்களுக்கு என்கிட்ட கமெண்ட்ஸ்ல நீங்க கேட்டிருந்த பீட்ரூட் ஸ்க்ரப்பும் பேக்கும் எப்படி மேக் பண்றது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறதா சொல்லி ரொம்ப நாள் போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதனால நம்ம சீக்கிரமா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இந்த பீட்ரூட் ஸ்க்ரப் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுறது பீட்ரூட் பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. ஓகேவா? எடுத்துட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு நல்லா தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப ஷைனாக அரைச்சிருக்கும் தெரியுங்களா? அந்த மாதிரி அரைச்சிருக்க மாவை நீங்கள் வாங்குறத விட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரப் மாதிரி இந்த மணலாக இருக்கும். அந்த மணலாக இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்க்ரப்பிங் பண்ணுற ஃபீலே சூப்பராக இருக்கும். அதனால கொஞ்சம் இந்த தரித்திரியா என்னமோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது கஸ்தூரி மஞ்சள் வாங்கிக்கோங்க. அது கடையிலே கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கும், அது வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு கண்டெய்னர் தேவைப்படும். நீங்கள் வீட்டில் ஏதாவது யூஸ் பண்ணாமல் பிளாஸ்டிக் கண்டெய்னர் வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து நல்லா கழுவி தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம பீட்ரூட் ஸ்க்ரப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்டை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி தோல் நல்லா சீவிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன் பேஸ்ட் மாதிரி அரைக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பீட்ரூட்டை வந்து வடிகட்ட போகிறது கிடையாது, அரைச்சதான் அப்படியே வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால நீங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி கூட அரைச்சி எடுத்துக்கோங்க, ஆனால் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. ஓகே, ஸ்க்ரப்போட அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட்டை வந்து பேனில் மாற்றிடுங்க. பேனில் மாற்றிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அது கூடவே ஆல்மண்ட் ஆயில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அது வந்து மணத்துக்காக 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் சுண்டணும். அதே மாதிரி பீட்ரூட் வந்து கலர் மாறணும்னா நல்லா அடிப்பத்தி கருப்பாகிற அளவுக்குலாம் விட்டுறாதீங்க. நம்ம பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நார்மலாக நல்லா பிங்க் ஷேட்ல இருக்குமா, அந்த பிங்க் ஷேட் வந்து லைட்டாக கலர் மாறும். கலர் மாறும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம டீ குடிப்போம் இல்லையா 1 யூஸ் டம்ளர், அந்த டம்ளர்ல அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. 1 கப் எடுத்துட்டு அந்த பீட்ரூட் இருக்கு இல்லைங்களா, பீட்ரூட் பாயில் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பாயில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பீட்ரூட்டும் அந்த அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்க்ரப்பை ஒரு பிளேட்டுக்கு மாத்திருங்க. பிளேட்ல மாத்திட்டு நல்லா வெயில வச்சு காய விடுங்க. வெயில தான் காய வைக்க முடியும், அதனால மழை டைம்ல தயவு செஞ்சு இந்த ஸ்க்ரப்பிங்க பண்ணிடாதீங்க. ஓகேவா? வெயில் அடிக்கிற டைம்ல இந்த ஸ்க்ரப்பை நீங்க பண்ணுங்க. ஓகே, அப்பதான் உங்களுக்கு கரெக்டான ஸ்க்ரப்பிங் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா நீங்க எவ்வளவு நாள் விட்டாலும் காயாது, வேஸ்டா போயிடும். அதனால வெயில் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த ஸ்க்ரப்பை ரெடி பண்ண ஆரம்பிங்க. வெயில வச்சு நல்லா காய விடணும். நம்ம அந்த வடக்கெல்லாம் காயும் தெரியுங்களா, அந்த மாதிரி நல்லா காயணும். காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா மிக்சியில போட்டு நல்லா பொடியா அரைச்சிக்கணும். பொடியா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் அதை நம்ம சலிக்கணும். ஜல்லடை வச்சு நல்லா சலிச்சிடுங்க. நல்லா சலிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு ஸ்க்ரப்பிங் கிடைச்சிரும். அரைப்படாம இருக்கிறது வந்து மேலேயே நின்றும், அந்த சலிக்கிறதுல மேலேயே நின்றும். நீங்க மீண்டும் திருப்பி அதை ஜார்ல போட்டு அரைச்சு நீங்க பொடி பண்ணி மீண்டும் சலிக்கணும். நீங்க எத்தனை தடவை இதை நீங்க ஸ்க்ரப்பிங் அரைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க வேஸ்ட் பண்ணாம நீங்க சலிச்சு இந்த ஸ்க்ரப்பிங் வந்து நீங்க ரெடி பண்ணி பாக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் பீட்ரூட் ஸ்க்ரப். நான் இப்படி தான் ஸ்க்ரப்பிங் மேக் பண்ணேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இப்போ நம்ம பீட்ரூட் பேக் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிறது இதுலயே நான் சொல்லிடுறேன். ஏன்னா அது ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். என்ன, இதுல பீட்ரூட்டை வந்து கட் பண்றோம், இதுல வந்து பீட்ரூட்டை துருவி அதை நல்லா வெயில காய வச்சு அதை வந்து மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்குவோம். பொடி மாதிரி நல்லா சலிச்சு அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நாம அதுல பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கணும். கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பொண்ணுங்க இந்த பீட்ரூட் பேக் யூஸ் பண்ணும்போது கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே பசங்க பீட்ரூட் பேக் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த கஸ்தூரி மஞ்சள் அவாய்ட் பண்ணிருங்க. கஸ்தூரி மஞ்சள் போட வேண்டாம். போடாம நீங்க நார்மலா பீட்ரூட்டையே ரோஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி அந்த பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி பேக் அப்ளை பண்ணிட்டே வாங்க. அதுவே உங்களுக்கு போதும். ஓகேவா? இப்போ நம்ம ரெடி பண்ணிருக்க இந்த ஸ்க்ரப்பையும் பேக்கையும் நீங்க ஒர்க் முடிச்சிட்டு வந்துட்டு வீட்டில் இருப்பீங்க இல்லையா, அந்த டைம்ல 2 days ஒன்ஸ் நீங்க உங்க ஃபேஸை வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணி பேக் போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டே வர பாத்தீங்கன்னா உங்க கலர் டோன் வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். நான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப 6 months அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு, நல்ல ரிசல்ட்டும் இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்க்காம எதையும் உங்களால நம்ப முடியாது. நானா இருந்தாலும் அதை தான் சொல்லுவேன். அதனால நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் சூப்பரா இருக்கு அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஓகே, இப்போ நான் இத்தனை ஸ்டெப்ஸ் சொன்னதை வச்சு நீங்க கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னடா இது இவ்வளோ பெரிய ப்ராசஸா இருக்கு, அப்போ உங்க அம்மா உன்னை அடிக்காம என்ன பண்ணுவாங்க, திட்டாம என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. கண்டிப்பா இது பண்ணும்போது கரண்ட் பில் ஜாஸ்தி வந்துச்சு. எனக்கு என்னோட ப்ராப்ளம் இதான், கரண்ட் பில் ஜாஸ்தி வந்தது. அதை பார்த்தோன்னே அம்மா செம்ம காண்டாயிட்டு பயங்கரமா திட்டு, சில பல சொற்பொழிவுகள்லாம் வாங்க வேண்டியதா ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் செகண்ட் டைம் என்ன மாதிரி ஒரு குறுக்கு வழி யூஸ் பண்ணி என்னோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற வீடியோவையும் நான் இதுல தான் சொல்ல போறேன். ஆனா என்ன, இந்த வீடியோ வந்து பார்ட் 1 பார்ட் 2 நான் உங்களுக்கு
அப்லோட் பண்றேன். ஏன்னா எம்பி ஜாஸ்தி போகுதுங்க. என்கிட்ட இருக்கிறதே 1.5 GB தான். நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணா 2 GB கேக்குது. நான் என்ன பண்ணுவேன்? அதனாலதான் இதை வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 போட போறேன். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த ரெண்டுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க. நான் இதை சொல்லிட்டேங்கிறதுக்காக நீங்க இதே யூஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. செகண்ட் பார்ட் 2ல வரது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதையும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நமக்கு எது ரொம்ப காசு செலவு இல்லாம கம்மி காசுல நமக்கு ரிசல்ட் வருதோ அதை நம்ம எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது. ஓகேங்களா? நான் உங்களுக்கு பார்ட் 2 ஈஸியான குறுக்கு ஷார்ட் ஒன்று இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே?